ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டுடே we discuss about the 6th standard first term supplementary unit 1. This topic explain about the truth of Owen, a baby hippo orphaned by the 2004 tsunami in Kenya. Mice, a 130-year-old giant tortoise. The relation between friendship about the or mammal family and reptile family. Okay, so let's start the story. So listen carefully. It's a first time video. This video watching means please subscribe to my channel, likes and share to your friends. Okay, now start the lesson. The friendship. The friendship means what? Reality, the this topic very expected and very important lesson of this TN TET exam. Okay, so let's start the lesson. Listen carefully. The friendship. The story started on a clear day in December 26, 2004. It's a very important one more question. In the African country of Kenya, a group of hippos were swimming by the ocean. 2004 December 26 அந்த டைமில் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கென்யாவின்ற பிளேஸில் ஒரு ஹிப்போட்டாமஸ் நீர் யானை வந்து ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அந்த ஓஷனில். At that time, the Indian Ocean tsunami struck the Kenyan coast. இந்த டைம் இந்தியன் ஓஷனில் ஒரு சுனாமி வந்து உருவாக்குது. அந்த இந்தியன் ஓஷன் உருவாக்குற அந்த சுனாமி வந்து கென்யன் அந்த பிளேஸை வந்து ஸ்ட்ரக் ஆகுது. ஸ்ட்ரக்கு மீன்ஸ் அட்டாக். ஓகேவா? ஸ்ட்ரக் மீன்ஸ் அட்டாக், தாக்குதல் நடத்துது. ஸோ த ஹிப்போ வேர் கேரிட் அவே இன் டு த சி பை த டால் ஸ்ட்ராங் வேவ்ஸ். அந்த டைமில் இந்த இப்போ வந்து அந்த பெரிய அலையில் வந்து மாட்டி தூக்கி வீசப்படுது. ஓகேவா? பெரிய அலையில் மாட்டி எப்படி எஸ்கேப் ஆகி தூக்கி வீசப்படுது பண்ணிட்டே வருது. ஓகேவா? நெக்ஸ்ட், த நெக்ஸ்ட் டே, இந்த சுனாமிலாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள், த பீப்புள் கேம் டு த பீச் அட் லுக் அட் த டேமேஜ். என்னென்ன டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, என்னென்ன பார்க்கறதுக்காக அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் மக்கள்லாம் வராங்க. தே குட் நாட் சி த குரூப். அவங்களால இந்த ஹிப்போஸ் பார்க்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, பட் தே டிட் சி த பேபி ஹிப்போ ஆன் த சம் ராக். மலைக்கு பாறைகளுக்கு இடையில மாட்டிருக்கிறத பார்க்க முடியல. ஓகேவா? A number of people came down the beach to rescue the baby hippo. ரெஸ்கியூனா பாதுகாக்கிறது. ஓகேவா? ரெஸ்கியூனா பாதுகாக்கிறது. பேபி இப்போ பீச்லேருந்து பாதுகாக்கிறாங்க பார்த்த பிறகு. பட் இட் வாஸ் நாட் ஈஸி. ஆனால் ஈஸி அப்படின்றது கிடையாது. ஏன்னா பிடிக்க முடியல. என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட்லி த பேபி வாஸ் 600 pounds. அதாவது வெயிட் வந்து 600 pounds. அப்போ கிலோகிராம் பண்ணால் 270 கிலோகிராம் வெயிட் இருக்கு. அந்த இப்போஸுடைய வெயிட்டு 270 kg. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, no one could carry him like a baby. யாருமே அதை பிடிக்க முடியல யாராலுமே. he was tired. இது அந்த பேபி இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு. நெக்ஸ்ட், ஃப்ரைட்டன் ஆஃப் ஃபியர், பயம். ஃப்ரைட்டன் அப்படின்னா ஃபியர்னு சொல்லலாம், ஆர் ஸ்கேர்டு.
இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், அண்ட் ஹங்க்ரி, பசியாக இருந்துச்சு. ஸோ he kept running away and rushing at the people. எப்படியோ வேகமாக ஓடி ஒளிஞ்சிருச்சு. he was slippery and was not easy to catch. அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அது ஈஸியாக இல்லை அந்த அளவுக்கு. ஸோ they used டே, அந்த பீப்புள் என்ன யூஸ் பண்ணாங்க? டே அப்படின்ற நேரத்தில் யாருன்னா பீப்புள். The people used ropes, net, boat and cars எல்லாம் யூஸ் பண்ணாங்க. But they were able to catch him only after a man called Owen wrestling the baby hippo. So but they were able to catch him only after a man called Owen. So wrestling the baby hippo to the ground. So they called the baby Owen. Owen அப்படின்ற மனுஷன் ஓவன் அப்படின்ற பேர் வச்சு ஒரு ஹியூமன் பிகின், ஒரு மேன் வந்து எப்படியோ போராடி அந்த கிரவுண்டில் பேபி ஹிப்போவை பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த வீட்டிலேருந்து அந்த பேபி ஹிப்போவுக்கு ஓவன்னு பேர். ஓகேவா? ஓவன் வாஸ் டேக்கன் டு த வைல்ட் லைஃப் சாங்சுவரி. சாங்சுவரி மீன்ஸ் சரணாலயம். Sanctuary means சரணாலயம். Everyone thought could be well looked after there. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு போயினே இருந்தாங்க சரணாலயம் சேர்த்தப்போ. பட் ஓவன் வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். எல்லாரும் ஓவன் வந்து ஹாப்பியாகவே இல்லை. பட் he was tired and very frightened. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அது பயந்து போயிடுது. ஸோ as soon as he reached his life sanctuary, he saw a large grey tortoise. அந்த sanctuary ரீச் ஆன பிறகு அது யாரை பார்த்துன்னா ஒரு பெரிய கிரேஸ் டார்டாய்ஸை பார்க்குது. புரியுதா? பெரிய ராட்சச டார்டாய்ஸை பார்க்குது. இட் லுக் எ பை லைக் இட்ஸ் மதர். பார்க்கறதுக்கு என்ன நினச்சுன்னா அவங்க மம்மி போலே இருந்தது. அந்த பேபி போலிய ஓவனுடைய மம்மி போல இருந்ததுனால ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுச்சு அதுக்கு. He ran to the creature and hid behind it. உடனே அந்த கிரேச்சர்கிட்ட ஓடி போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது, மறைஞ்சிருச்சு. ஜஸ்ட் லைக் எ பேபி இப்போ would hide behind his mother. ஜஸ்ட் லைக் அந்த பார்க்கறதுக்கு எப்படின்னா அவங்க மம்மி கிட்ட பக்கத்தில் இருந்தால் எப்படி மறைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி மறைஞ்சிட்டு இருக்கு. The animal he chose was a 130 years old giant. அந்த tortoise உடைய ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 130 years old. ஓகேவா? இல்லை இம்பார்ட்டன்ட், நம்ம பொருளாதார சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அந்த டார்டாய்ஸ் நேம் வந்து மைஸ். ஓவன்னா பேபி இப்போ, மைஸ்னா டார்டாய்ஸ். ஓகேவா? மைஸ் வாஸ் வெரி சர்ப்ரைஸ் பை ஓவன். மைஸ் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு இந்த ஓவனை பார்த்து. பட் he let ஓவன் cuddle க்ளோஸ் டு him. பட் அந்த ஓவனுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. கடல்னா நெருக்கம், ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கு. ஏதோ நெருங்கி பழகினா எந்த இது ஃபீலிங்கிறோ அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஓகேவா? ஸோ soon the two of them become friends. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. யார்? ஓவனும் மைஸும். At first, Owen did not know what to eat. ஓவன் வந்து இப்போ எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, எப்படி ஈட் பண்ணணும்னு தெரியாது, என்ன சாப்பிடணும்னு தெரியாது, எப்படி ஈட் பண்ணணும்னு தெரியாது. பட் he followed mice and started copying him just as he could have done with his mother. அவங்க மம்மியை பார்த்துட்டு மைஸை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அது செய்யுது, காப்பி பண்ணுது. ஓகேவா? அண்ட் மைஸ் ஸ்டார்ட் ஓவன் டு ஈட் த லீவ்ஸ், கிரேசஸ் அண்ட் திங்ஸ் தட் he ate. அதில் மைஸ் என்ன சொல்லி தருது அப்படின்னா எப்படி சாப்பிடணும், லீவ்ஸ் எப்படி சாப்பிடணும், கிரேசஸ் எப்படி சாப்பிடணும், திங்ஸ் எப்படி ஈட் பண்ணணும், என்ன பொருள் சாப்பிடணும் சொல்லி தருது. ஸோ த டூ பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் would walk around together, swim together, sleep together and eat together. என்ன சொல்கிறாங்க? திக் ஃப்ரெண்டாக மாறிட்ட பிறகு எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா நடந்தாங்க, ஒன்றா ஸ்விம் பண்ணாங்க, ஒன்றா தூங்கினாங்க, ஒன்றா சாப்பிட்டாங்க. ஸோ they learn to
டெல் ஈச் அதர் வாட் தே வாண்ட் டு டூ. என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அஸ்ட்ரானைஸ்டு மீன்ஸ் சர்ப்ரைஸ். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அஸ்ட்ரானைஸ்னா சர்ப்ரைஸ். இந்த வைல்ட் லைஃப் பார்க் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. இட் வாஸ் அன்யூஷுவல் ஃபார் எ மேமல் அண்ட் அ ரெப்டைல் டு பார்ன் அண்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேமல் ஃபேமிலி, ஒரு ரெப்டைல் ஃபேமிலி. மேமல் மீன்ஸ் இந்த இப்போ அப்படின்றது மேமல் ஃபேமிலி, ரெப்டைல் ஃபேமிலி டார்டாய்ஸ். ரெண்டுமே எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க அப்படின்றது அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும். But that is what happened. Owen lost of his mother and adopted a giant tortoise and learned to survive. ஓவன் பார்த்தீங்கன்னா அவங்க மதர் இறந்துடுச்சு. ஸோ அந்த டார்டாய்ஸாக மதராக அடாப்ட் ஆகிருக்கு. ஓகேவா? என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ த டூ ஆஃப் them became quite famous as a lot of news channels. இந்த ரெண்டு பேரை பற்றி விஷயங்கள் நிறைய நியூஸ் சேனல் நிறைய வந்துருக்கு, ரைட் பண்ணுறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. ஈவன் டுடே யூ வில் ஃபைண்ட் a lot of videos which show you the story of Owen and the mice on the internet. இன்டர்நெட்லேயும் சரி வீடியோஸ் நிறைய வந்துருக்கு ரெண்டு பேரை பற்றி. ஓகேவா? இதோட ஸ்டோரி கம்ப்ளீட். ஓகே, இதோட ஸ்டோரி கம்ப்ளீட்டட். ஆக்சுவலாக மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அன்பு அப்படின்றது யார் வேணால் எப்படி வேணால் வரும் அப்படின்ற கான்செப்ட் வச்சா இது சொல்லியிருப்பாங்க. ஓகே, புக் பேக் பார்ப்போம். அதே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், த பேபி இப்போ வாஸ் நேம்டு ஆஃப்டர் த பேபி இப்போக்கு எப்படி நேம் வச்சாங்க அப்படின்னா, ஆஃப்டர் த ரெஸ்கியூட். Which sentence is correct? Option A is a correct. ஓவன் லைஃப்ல என்னென்ன கற்றுக்கினாங்க மைஸ் கிட்ட அப்படின்னா எல்லாமே கிடையாது. டு ஸ்விம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேசேஜ். இது மாதிரி பேசேஜ் கொடுத்து 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இது பார்த்துங்க. அரேஞ்ச், ரீஅரேஞ்ச் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் யூஸ் ஆகுது. இட்ஸ் இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இதுலேருந்து 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பிக்சர்ஸ் கொடுத்து அது என்ன இது சொல்லி கேட்பாங்க. அது பார்த்துங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும், சேவ் ட்ரீ, சேவ் ரெயின் வாட்டர், இது ஒரு இம்பார்ட்டண்ட். ஈல், சீல், வேல், சீஷோர் அப்படின்னா சி அனிமல்ஸ். இது எல்லாமே சி அனிமல்ஸ் சொல்கிறாங்க. பேர்ல், கேரல், கான்ச், ஆயில் எல்லாம் ஜெம்ஸ். நெக்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் வாட்டர் கேம், இல்லை சி கேம்ஸ் அது மாதிரி சொல்லலாம். வாட்டர் கேம்ஸ் சொல்லலாம், இல்லை சி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் சி பேர்ட்ஸ். ஓகே, இதோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் இதோ கண்டினியூஷனாக கிராமர் பார்ட் இருக்குது. ஓகேவா? வாங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் கிராமர் பார்ட், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அப்படின்ற லாஸ்ட் அந்த வீடியோவை சொல்லியிருப்பேன். சப்ஜெக்ட் அகைன் நான் சொல்கிற பாருங்கள். த மெயின் நவுன் ஆர் எ ப்ரோனவுன் தட் இஸ் சென்டென்ஸ் இஸ் அபவுட். இந்த சென்டென்ஸை யாரை பற்றி சொல்கிறாங்க, எதை பற்றி சொல்கிறாங்க, அந்த ஆக்ஷன் யார் செய்கிறாங்க. அதாவது டோயர் ஆஃப் ஆக்ஷன் நம்ம சொல்லியிருப்பேன். டோயர் ஆஃப் ஆக்ஷன் இவங்க தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம். த கேட் இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. அந்த கேட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஹூ இஸ் ஸ்லீப்பிங் கேட்குறப்ப த கேட் அப்படின்றா அப்போ இது சப்ஜெக்ட். இந்த கொஷின் ஹூ அப்படின்ற கொஷின் வந்தால் இது சப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெடிகேட் அப்படின்றது இது இஸ் அ பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு பார்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரெமைனிங் பார்ட் இது எல்லாமே ப்ரெடிகேட். ஓகேவா? தட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பற்றி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது
ப்ரெடிகேட் தான். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க. இதை இன்க்ளூட் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், சம்டைம்ஸ் அட்வர்பும் வரும். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் போகும்போது நம்ம பார்ப்போம். ஓகேவா? அட்வர்பு, அட்ஜெக்டிவ் மற்ற இதெல்லாம் வரும். த கேட் இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல். கேட் அப்படின்றது சப்ஜெக்ட். ரிமைனிங் பார்ட் இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி அப்படின்றது ப்ரெடிகேட். இதில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். ஸ்லீப்பிங் அப்படின்றது வர்பு. எப்படி தூங்கிருக்கு? அமைதியாக. அப்போ எப்படி அட்வர்ப். புரிஞ்சுதா? வர்பு இருக்கும் ப்ளஸ் அட்வர்பு இருக்கும், இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். பட் நிறைய ஒரு கன்ஃபியூஸ் பண்ணாத சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதென்ன பார்ப்போம். எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க. He broke the glass. இதில் சப்ஜெக்ட் என்ன? இ. இது சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். He goes to school. இ சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். Yesterday I went to school. இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணணும். Yesterday இப்போ yesterday ஃபஸ்ட்டில் வந்தால் சப்ஜெக்ட் நினச்சிக்காதீங்க. Yesterday went to school. இந்த ரெல்லாம் சேர்ந்து தான் ப்ரெடிகேட். இங்கே சப்ஜெக்ட் என்ன? ஐ மட்டும்தான் சப்ஜெக்ட். புரியுதா? சி ஹேஸ் எ பேக் சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். இ இஸ் எ டீச்சர். இ இஸ் எ சப்ஜெக்ட், இஸ் எ டீச்சர் அப்படின்றது ப்ரெடிகேட். நல்லா எஸ்டர்டே வந்து கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற டாபிக் என்ன இந்த இடத்துல வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வரது எப்பவுமே சப்ஜெக்ட் நினச்சிப்போம். சப்ஜெக்ட் எப்பவுமே நான் சொல்கிறேன் பாருங்கள், சப்ஜெக்டு எப்பவுமே ஒரு நவுன்னு வரலாம், இல்லை ப்ரொனவுன் வரலாம். புரியுதா? நவுன்லேயும் வரலாம், இல்லை ப்ரொனவுனும் வரலாம். அதுதான் சப்ஜெக்ட். இந்த இடத்துல எஸ்டர்டே அப்படின்றது ஒரு அட்வர்ப், டைமை மென்ஷன் பண்ணுது. அட்வர்ப் ஆஃப் டைம். இப்போ இது அட்வர்பு தான் வருது. அட்வர்ப் வரனால இது வராது சப்ஜெக்டா. அப்போ ஐ தான் சப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்ற ஐ இஸ் ஏ சப்ஜெக்ட், ரைட் ஏ லெட்டர் அப்படின்ற ப்ரெடிகேட். த ப்ரெடிகல் வாஸ் வியரிங் த ப்ளூ ஃப்ராக். த ப்ரெடிகல் இஸ் ஏ சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். த ஆப்பிள் இஸ் ரெட். த ஆப்பிள் இஸ் சப்ஜெக்ட், இஸ் ரெட் அப்படின்ற ப்ரெடிகேட். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். டூரிங் த சம்மர் த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. சம்மர் டைமில் அந்த சன் எப்படி இருக்குமா? பிரைட்டாக ஷைனிங் ஆகும். அப்போது த சன் அப்படின்றது தானே இதை பற்றி பேசுகிறாங்க. எதை பற்றி? சன்னை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க. ஓ ஷைனிங். ஓ என்ன ஷைனிங்காக இருக்குது? சன். ஸோ சப்ஜெக்ட். அப்போ டூரிங் த சம்மரும் த ஷைன்ஸ் த ரெண்டு மீனர் ப்ரெடிகேட். புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன டாபிக் நான் வேணால் நீ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். த டீம் வேர் பிளேயிங் வெல் லாஸ்ட் நைட். த டீம் சப்ஜெக்ட், வேர் பிளேயிங் வெல் டீம் இஸ் எ ப்ரெடிகேட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னா டோயர் ஆஃப் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். மோஸ்ட்லி சப்ஜெக்ட் யார் வருவாங்க? நவுன் இருக்கும், இல்லை ப்ரொனவுன் இருக்கும். புரியுதா? இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்போ நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் பொறுத்த வரைக்கும் வர்பு, ஆப்ஜெக்ட்டு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி இருந்தாலும் வரலாம் கண்டினியூஷனாக. இந்த அட்வர்ப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வரும். எஸ்டர்டே, டுடே இந்த மாதிரி சம் ஆஃப் டைம் ஸ்டார்டிங்லேயே வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி ஈஸியாக இந்த டாபிக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்றுன்னா, நம்முடைய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாருங்கள். நாட் சப்ஸ்கிரைப் எத்தனை பேர்னா 84.2%, பட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 15.8% தான் பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்குறது என்னென்னா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஐ மீன் என்கரேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண என்கரேஜாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு வர சொல்கிற இந்த இது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுற இது பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைபு, லைக்ஸு, இதை வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே போல் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் கொஞ்ச நேரம் பார்த்து 2 minutes 2 seconds பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ப்ளீஸ் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல்.